ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் தோசை ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி ரைஸ், அதே கிளாஸில் ஒரு கப் கருப்பு உளுந்து, ஒரு கிளாஸ் ராகி, இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் 8 மணி நேரம் ஃபர்மெண்டேஷனுக்கு வைக்கணும். இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். கிரேவிங்ஸ் இல்லாமல் உங்களை பார்த்துக்கும். இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ஃபேட் லாஸ்லையும் இன்சுலின் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட் ஹெல்த்தை இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இதை ஃபர்மெண்டேஷன் பண்ணிட்டோம். எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு 8 மணி நேரம் நான் ஃபர்மெண்டேஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இது பிளான்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ் இதில் அதிகமாக இருக்குது. இதை நம்ம நல்லா தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதை இது கூட நீங்கள் சேர்த்து ஒரு சிக்கன் குழம்போ இல்லை ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு பன்னீர் கிரேவியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ப்ரோட்டீன் பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நியூட்ரிஷன் கண்டென்ட்டுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.